அப்புறம் காயெல்லாம் வந்து கவரில் பேக் போட்டு கொடுத்துட்டு அப்புறம் காட்டுக்கு வந்துட்டு வந்தோடனே கொஞ்சம் செடியெல்லாம் இருந்தது, அதெல்லாம் பிடுங்கி போட்டு அப்புறம் கொஞ்சம் பெரிய பெரிய கல்லெல்லாம் இருந்தது, அதையே எடுத்து சுத்த போட்டு அப்புறம் பாத்தி போட ஆரம்பிச்சிட்டேன். பாத்தி வந்து அத்தை வந்து கொஞ்சம் சின்னதாக மட்டும் போட்டுக்கினேன். அப்புறம் நான் வந்து பெருசு பண்ணிக்கிறேன்னு சொன்னங்காட்டி நான் வந்து ரொம்ப சின்னதாக தான் போட்டிருந்தேன். அப்புறம் பாத்தி போட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் கடலக்காய் வந்து இந்த மாதிரி கொத்தில் கொத்திட்டு இந்த மாதிரி கடலக்காய் வச்சு ஊன்னா ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் நல்லா முளைச்சி வரும். நான் உங்ககிட்ட காட்டுறேன் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதம் கழிச்சு. இந்த மாதிரி ஒரு 4 நாள் வந்து நான் வந்து காட்டில் வேலை செஞ்சேன்னா எனக்கு ஈஸியாக வந்து வெயிட்லெஸ் ஆயிரும் போல். அவ்வளோ வேர்த்து ஊற்றுது. ஆனால் வேலைக்கு செஞ்ச மாதிரியே ஆச்சு. உடம்பும் நல்லா இருக்குது கலக்கலன்ட்டு. ரொம்ப சாரி, வீடியோ வந்து இப்போ தான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் வேலை அங்கே அதிகம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தான் வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் எல்லாம் கொத்தியெல்லாம் முடிச்சாச்சு. நான் வந்து பாத்தி வந்து பெருசாக போட்டு போல், எனக்கு அளவு தெரியல. அப்புறம் மாமா வந்துட்டு பரவாயில்ல விடுக்கன்னு, இது நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து அத்தை வந்து பாவக்காய் வந்து சுண்டை வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்தது. அதையும் நல்லா சாப்பிட்டாச்சு.